ஆர்த்தி எப்பவுமே அப்படிதான். ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா அதை முடிச்சே தீருவான். வா கார்த்தி, இங்க வந்த உடனே அதிரடி ஆரம்பிச்சிட்டியாமே. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா? கணக்கு புள்ள வந்து அங்க நடந்தது ஒண்ணு விடாம சினிமா படம் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டார்ல. கார்த்தி, தாத்தா நினைச்சதை நீ நடத்தி வச்சிருக்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கடா. அது நம்ம கடமை தானே. சரி, நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க? நீங்க வந்தது அருணுக்கு கால் பண்ணி சொன்னேன். அவன் சொன்னதோ நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். என்ன கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம், அவ்வளவுதான். எப்படியோ நீங்க 2 பேரும் வந்ததுல எனக்கு சந்தோஷம்தான். சரி, தாத்தா இங்க தியானத்துல இருக்காரு. தியானமா? சரக்கு போட்டுட்டு இருக்காரு. ஓ சரி, சரிங்க பாட்டி, நான் போய் தாத்தா பாக்குறேன். வா பேராண்டி, உட்காரு. தாத்தா, இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? எதை பத்தி கேக்குற? எதை பத்தி கேக்குறேன்? இதை பத்தி தான் கேக்குறேன். உங்க ஹெல்த்தை நீங்க கவனமா பாத்துக்க வேண்டாமா? இதெல்லாம் ஒதுக்கி வைங்க தாத்தா. இது மருந்து மாதிரி மனசுக்கு. உட்காரு. சின்ன வயசுல கத்துக்கிட்ட பழக்கம் பேராண்டி, விட முடியல. அதுவும் இல்லாம இன்னைக்கு கோவில்ல நடந்த விஷயத்த நினைச்சா என்னால குடிக்காம இருக்க முடியல. தாத்தா, அதான் நீங்க நினைச்ச மாதிரியே கோயில திறந்தாச்சுல, அப்புறம் என்ன ஃபீல் பண்றீங்க? திறந்ததெல்லாம் சரிதான் பேராண்டி, ஆனா அதோட எல்லாம் முடிஞ்சிடறது இல்லையே. இனிமேதான நிஜமான சோதனை எல்லாம் இருக்கு. தாத்தா, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு கோயில்லையும் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்க. நீ எதை சொல்ற? மாமா வரலன்னா நான் உயிரோட இல்லைன்னு நினைச்சுக்கங்கன்னு சொன்னீங்களே, அதை தான் கேட்கிறேன். மனசுல அப்படித்தாப்பா தோணுச்சு, அதுதான் வார்த்தையா வந்துருச்சு. ஏன் தாத்தா அப்படி தோணுச்சு? நான் தான் மாமாவை பரிகார பூஜை பண்றதுக்கு 60 நாளுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவேன்னு சொன்னேன்ல, அப்படி இருந்து ஏன் அப்படி சொன்னீங்க? ஏன்னா உன் மாமாவையும் அத்தையும் பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதனாலதான் என்னையும் மீறி அந்த வார்த்தை வந்துருச்சு. புரியல தாத்தா. 60 நாளைக்குள்ள அவங்கள கூட்டிட்டு வரேன்னு நீ பாட்டுக்கு சொல்லிட்ட. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? கோவில நீ ரொம்ப சுலபமா திறந்துட்ட. ஆனா உன் மாமனையும் அத்தையும் கூட்டிட்டு வர்றது நூலை கட்டி மலையை இழுக்கிறது மாதிரி ரொம்ப கஷ்டப்பா. நீ கோயில்ல சொல்றப்ப நானும் உணர்ச்சி வசப்பட்டு உனக்காக நீ சொல்றதுக்கு தலையாட்டின. உன்னை நான் நம்புறேன்னு சொன்னேன். ஆனா யோசிச்சு பார்த்தா மலைப்பா இருக்குப்பா. அதெல்லாம் ஒன்னால கூட முடியாதுன்னு தோணுது. என்ன இப்படி சொல்றீங்க? ஏன் நெகட்டிவா யோசிக்கிறீங்க? கார்த்தி, இதை நான் ஒன்னும் சட்டுன்னு சொல்லல. பல முறை பல விதமா முயற்சி பண்ணி தோத்து போய் மனசு நொந்து போன அனுபவத்துல தான் இப்படி எல்லாம் சொல்றேன். இந்த 30 வருஷத்துல நான் பண்ணாத முயற்சியே இல்லை. ஆனா எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. உன் மாமன் குடும்பத்தை நம்மோட சேர்க்க முடியல. கவலைப்படாதீங்க தாத்தா, அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் சரி பண்ணி மாமாவை ஃபேமிலியோட நான் இங்க கூட்டிட்டு வரேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா அது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லப்பா. அப்படி என்ன தாத்தா காரணம்? ஏன் இந்த குடும்பத்துக்கு அப்படி ஒரு பிடிவாதம்? மாமா எதுவும் உங்க மேல கோவமா இருக்காரா? அதனாலதான் வரமாட்டாருன்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் இல்லப்பா. உன் மாமன் ரொம்ப நல்லவன், பிரச்சனை அவன் இல்ல. அப்புறம் யார் தாத்தா? உன் அத்தை சாமுண்டீஸ்வரி இருக்காள, அவளை பத்தி உனக்கு தெரியாது. பழசெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா. தாத்தா, பழச பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் அவங்கள கூட்டிட்டு வருவேன்னு சொன்னேன்ல, கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன்.
சாமுண்டீஸ்வரி அம்மா 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 சாமுண்டீஸ்வரி அம்மா. ஏய் நிறுத்து. என்ன பண்ண போற? மேடத்துக்கு மாலை போட போறேன். ஏய் அக்காக்கு ஆம்பளைங்க கை கொடுத்தாலே பிடிக்காது, இதுல நீ மாலை போட போறியா? மேடத்துக்கு மாலை மரியாதை செய்ய தானே வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு?